கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் மிக அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு வீட்டில் தாய் தந்தை இருவருமே உயிரிழந்திருக்கிறார்கள். தந்தை சுரேஷ், தாய் வடிவுக்கரசி 2 பேரும் இந்த கள்ளச்சாராயத்தால் மரணமடைந்திருக்கிறார்கள். அவர் வீட்டில் 3 குழந்தைகள், 3 குழந்தைகளும் தற்போது நிர்கதியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கறது பார்க்கணுமா? அவருடைய மூத்த மகள் நம்மோடு இருக்காங்க. சொல்லுங்க, அப்பா அம்மா 2 பேருமே தவறிட்டாங்க. இது இந்த கள்ளச்சாராயம் இந்த பகுதியில் தொடர்ச்சியா அதிகமா விற்பனை செய்யப்படுறதா சொல்லப்படுது. அப்பா தொடர்ச்சியாவே அது குடிப்பாங்களா? அம்மா எப்படி அதை இது பண்ணாங்க? அப்பாவுக்கு அந்த பழக்கம் இருக்கு. ஏன்னா அவருக்கு ரைட் ஹேண்ட் இல்ல, லெஃப்ட் ஹேண்ட் தான். அவர் அவுட்டர் தூங்குவாங்க. உயிர் இருக்குமா, எவ்வளவு பெரிய மாடியா இருந்தாலும் எங்க அப்பா தான் தூங்குவாரு. உயிர் இருக்குமா இருக்காதா அப்படின்ற பயத்துல இறங்குவோம். அதனால எங்க அப்பா காலையிலயும் குடிப்பாரு, நைட்டுக்கும் குடிப்பாரு. எங்க அப்பாவுக்கு அந்த பழக்கம் தானே எங்க அம்மாவுக்கு கிடையவே கிடையாது. எங்க அப்பாவுக்கு சின்ன வயசுல இந்த ஹேண்ட் போயிடுச்சு. இப்பதான் எங்க அப்பா அன்னைக்கு வாங்கினாரு, 60 ரூபாய் வைக்குதுன்ட்டு வாங்கினாரு. 2 வாங்கினாரு. ஒன்று அவர் சாப்பிட்டுட்டு நாங்கள் நார்மலாக தண்ணி குடிக்கிற டம்ளர்லாம் ஊற்றி வச்சுட்டு இவர் எங்கள் ஆயா ஃபோன் பண்ண உடனே எங்கள் அப்பா அங்கே போயிட்டாரு. எங்கள் வீடு இங்கே தான் இருக்கு பக்கத்தில். அங்கே போயிட்டாரு. எங்கள் அம்மாவுக்கு பௌத்திரம் அப்படின்ற ஒன்று எங்கள் அம்மாவுக்கு இருக்கு. என் சின்ன தம்பி பிறந்ததுலேருந்தே அது எங்கள் அம்மாவுக்கு இருக்கு. எங்கள் அம்மாவுக்கு அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப வயிறு வலித்தாங்க. என் கையில் தான், என் தம்பி 2 பேர் விளையாட போயிட்டாங்க. என் கையில் தான் காசு கொடுத்து ஓமத்ரம் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. நான் வாங்கிட்டு வந்துட்டு வரக்குள்ளேயே திறந்துட்டு எப்பயும் போல மூந்து பார்த்துட்டு நான் திருப்பி லைட்டாக மூடிட்டு அந்த டம்ளர் எங்கள் அப்பா ஊற்றி வச்சுருந்தது பக்கத்தில் நான் வச்சுட்டு நான் போயிட்டேன். நான் அங்கே பக்கத்தில் நாங்கள் வச்சிட்டேன் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். எங்கள் அம்மா என்ன பண்ணுறதுக்கு அது ஓமதிராவன் அப்படின்னு அது பூனை வந்து எங்கள் வீட்டில் அதிகமாக இங்கே பூனை காம்பவுண்டில் வளர்க்குறாங்களா, அந்த பூனை வந்து தட்டி விட்ட உடனே அந்த ஓமதிரம் விழுந்துருச்சு. அந்த டம்ளர் மட்டும் இருக்குது. அந்த டம்ளர் வந்து எங்கள் அம்மா கீழே விழுந்துருச்சு போல இருக்குது, கொஞ்சோண்டு இதில் ஊற்றிட்டு இதில் கீழே விழுந்துருச்சு போல இருக்குது தண்ணி அப்படின்ட்டு எங்கள் அம்மா அதை மூடிட்டு அந்த டம்ளர் இருந்ததை எடுத்து குடிச்சாங்க. அதனால எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இறந்தாங்க. பொருளாதார ரீதியா அப்பா, நீங்க சொன்னீங்க அப்பா தான் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. நீங்க 3 பிள்ளைகள் இருக்கீங்க. இப்போ குடும்பத்தோட நிலைமை என்ன? ரொம்ப கஷ்டம் தான் படுறாங்க. அம்மா இல்லாத எங்கள் அப்பா இல்லாத இவ்வளோ தூரம் வளர்த்து ஒரு நிலைமைக்கு ஒரு ரேஞ்சுக்கு இப்போதான் படியே எடுத்து வைக்கிறோம். ஒவ்வொரு படியாக எடுத்து வைக்கக்குள்ள திடீர்னு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இல்லாத ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. என் தம்பி 2 பற்றி எப்படி பார்த்துக்க போகிறேன்னு தெரியல. நடுத்தரில் நிற்கிற மாதிரி நிற்கிறேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இல்லாதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? தம்பிங்க என்ன படிக்கிறாங்க? நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ். என் பெரிய தம்பி வந்து 10th படிக்கிறான், சின்ன தம்பி வந்து 9th படிக்கிறான். இப்போ அரசாங்கம் அறிவிச்சிருக்கக்கூடிய நிவாரண உதவிகள், அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிற அஷூரன்ஸ், இதெல்லாம் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயங்கள், இதெல்லாம் போதுமானது அப்படின்னு நினைக்கிறீங்களா? போதுமானது. எங்கள் வீட்டில் அதை மட்டும்தான் நினைச்சாங்க. ஒரு வீடை கட்டி அந்த வீட்டில் நம்ம போய் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அது ரொம்ப நாள் ஆசை. நம்ம இடத்துல போய் நம்ம வீடு கட்டி கௌரவமாக வரணும் எல்லாம் முன்னாடியும் அப்படின்னு தான் எங்கள் அம்மா அப்பாவும் யோசிச்சாங்க. அந்த வகையில் ஓகே, படிப்பு செலவுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, வீடும் கட்டி தரேன் அப்படின்னு இருக்காங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய உறவினர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டா, உங்களை பாதுகாப்பா பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு சூழல்லாம் இருக்கா? இருக்கு. எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மாவோட அம்மாவும் பார்த்துக்கோங்க, எங்கள் அப்பாவோட அம்மாவும் பார்த்துக்கோங்க. எங்கள் சித்தி சித்தப்பா எல்லாமே எங்கள் சப்போர்ட் தான். இருக்காங்க. அம்மா அப்பா 2 பேருமே தவறிட்டாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் ஊரில் இவ்வளோ பேர் இறந்து போன நேரத்தில் வீட்டில் 2 பேர் அப்பா அம்மா இல்லை, எப்படி? அப்பா அம்மா இல்லை, அவங்க தவறி போயிட்டாங்க. இந்த மது கடையும் சாராய கடை வச்சதுனால தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் போயிட்டாங்க. அவங்க 3 பேர்த்தையும் தூக்கில் போட்டு அவங்க எல்லாத்தையும் தூக்கில் போடுங்கண்ணா. எங்கள் அம்மா அப்பா எல்லாமே எங்களை விட்டு போயிட்டாங்கண்ணா. எங்கள் பாட்டிங்க தான் எங்களை இப்போதைக்கு பார்த்துக்க போகிறாங்கண்ணா. தங்குறதுக்கு வீடு, சொந்தமான வீடு இல்லை, இதுவும் வாடகை வீடு இல்லை எங்களுக்கு. படிக்கிறதுக்கு எதுக்கு மேலே எங்களை யார் படிக்க வைப்பான்னு தெரிலண்ணா. எங்கள் அம்மா எங்கள் அப்பா இருக்குள்ள எல்லாமே வாங்கி கொடுத்து படிக்க வச்சாங்கண்ணா எங்கள் 3 பேர்த்தையும். நீங்கள் இப்படியான ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறீங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் படித்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? நான் படித்து வக்கீல் ஆகணும் தானே எனக்கு ஆசை. அதான் ஏழை குடும்பத்துக்கெல்லாம் ஃப்ரீயாக இது ஜாப் பண்ணுவேண்ணா, எல்லாத்துக்குமே இதை ஃப்ரீயாக பண்ணுவேண்ணா, வக்கீல் ஆகிட்டேண்ணா. அதுதானே எனக்கு ஆசை. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்பா அம்மா 2 பேருமே இல்லை, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அப்பா அம்மா இல்லை, நல்லா ஃபீல் ஆகுது. நான் எங்கள் அம்மா கூட படுத்தா தான் எனக்கு தூக்கம் வரும். எங்கள் அம்மா இல்லாமல் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது.
அதனால அந்த சாராய கடையும் மது கடையும் டாஸ்மாக்கும் எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்குன்னு கேட்குறேன். மூடணும் எல்லாத்தையும். அவங்க தூக்கில் போடணும் தான் என் ஆசை. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும்.